உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரிவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1000 விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு 4 ரீசன் மட்டும்தான் உண்டு, 4 காரணங்கள் மட்டும்தான் உண்டு. அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க, அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம், கஷ்டப்படுறதுக்கு காரணம், முதல் காரணம் பார்த்திங்கன்னா தோஷங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காதுங்க, வளர்ச்சின்றதே இருக்காது. ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்துருக்கள், அதாவது திஷ்டின்னு சொல்லலாம், சதின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம். நாலாவது சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுறதுக்கு 4 காரணம்தான். ஒன்று தோஷங்கள், ரெண்டாவது சதி, மூணாவதுன்றது திசா புத்தி, 4வது சனி, அதாவது 7 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல, நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதில்ல, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறதில்ல, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கிறதில்ல, படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம். அப்போ அந்த ஜாதகரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒன்று உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க, அதனால தான் உங்களுக்கு திருமணம் ஆகலை, புத்திர பாக்கியம் இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே இன்னொருத்தட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது உங்களோட ஜாதகத்தில் யாருங்க சொன்னது, தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம எதை நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா. அப்போ நாம் இந்த பதிவில் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க, பலன் சொல்லலை, லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம். அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம், அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம். அடுத்தது செவ்வாய் தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தார தோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது காலசர்ப தோஷம், எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் காலசர்ப தோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வர்க்க தோஷம், பூர்வ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க, பெண் சாபம்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம். அடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா சகட தோஷம், எங்கே இருந்தால் சகட தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும், அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம்ன்றது 1ஆம் இடம். அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும்
நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர்றது என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இதே போக ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதே நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்க, மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இது மாதிரி அந்தந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்தட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொலி எடுத்து பாருங்கள். அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், இன்றைக்கி நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல், அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம்தான். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும். இப்போ ஒரு உதாரணம், குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க. குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது தள்ளி போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே செய்வோம். அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் 4 காரணம் நல்லா இருக்கணும். நான் சொன்னது தோஷம் இல்லாமல், திசா புத்தி நல்லா இருந்து, மனிதலாக்கில் சதி இல்லாமல், சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், நம்மளால் வளர முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால், அதாவதுன்றது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ பொதுவாக உங்களுடைய நேரம் சரியில்லை அப்படின்னு கொண்டு போய் ஒரு இடத்துல ஜாதகம் கொடுத்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, புத்தர தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குது, புனர்ப்பு தோஷம் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்குது, வர்க்க தோஷம் இருக்குது, சகட தோஷம் இருக்குது, இதுபோல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி, எதுக்கு இன்னொருத்திட்ட கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டு அது இல்லைன்னு சொன்னால் மனசில் என்ன நினைப்பீங்க? என்னடா அவர் இருக்குதுன்னு சொன்னார், இவர் இல்லைன்னு சொல்கிறாரு, இப்போ இது எதையும் நம்புறது அப்படின்ற ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் நம்மளால் வாழ முடியல, வளர முடியலை, சாதிக்க முடியலை, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம ஜாதகம்தான். சரிங்களா? அந்த ஜாதகம் என்ன நல்லா இருக்கோ இல்லையோ 4 விஷயங்கள் முதல்ல நல்லா இருக்கணும். அதில் முதல்ல நல்லா இருக்கிறது என்னென்னா, தோஷங்கள் இருந்தால்
நம்மளை அழிக்கிறதே முதல்ல தோஷம்தான். சரிங்களா? ரெண்டாவது நம்மளை அழிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சத்ருக்கள்னு சொல்லுவாங்க. மூணாவது சனி, ஏழரை சனி, ஜென்மச்சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனின்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திசா புத்தி. இது 4 ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் நீடோடி வாழ முடியும், வாழ்க்கையில் மேலும் 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 உயர முடியும். சரிங்களா? அதனால் நம்ம இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க, இப்போ நம்ம ராசிக்கு பலன் சொல்லிங்க, லக்னத்தை அடிப்படையாக தான் பலன்களை சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் பலன் சொல்லுவாங்களே தவிர ராசி வச்சு பலன் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது ஆதாரப்பூர்வமாக தெளிவாக சொல்கிறேன். உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடியது ஒன்றும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றதை பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஜாதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆலோசனை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும். சரிங்களா? அதே மாதிரி முதல் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகதோஷம். நாகதோஷம்னாலும் ராகு கேதுனாலும் ரெண்டுமே ஒன்று தான், வெவ்வேறுலாம் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த நாகதோஷம் அப்படின்றது எங்கிருந்தால் நாகதோஷம் 1ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடத்துல இருக்கும், 2ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்துல இருக்கும் ராகு கேது. ஏன்னா ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல இருந்தால் 7 இருப்பார், 2ல் இருந்தால் 8ல் இருப்பார். ராகு கேது எங்கே வேணும்னு இருக்கலாம், மாறி கூட இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மொத்தத்தில் 1, 2, 7, 8 இருந்தால் ராகு கேது இருந்தால் அதுக்கு பேர் தான் நாகதோஷம். அதை முன்ன சொன்ன மாதிரி ராகு கேதுன்னு கூட சொல்லலாம். அப்போ உங்களுடைய துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா எங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா துலால் ராசியில், அதாவது உங்கள் துலா லக்னத்தில் இருந்தாலோ 2வது விருச்சிக லக்னத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் மேச ராசியில் இருக்கும் அல்லது ரிஷப ராசியில் இருக்கும் இந்த ராகு கேது. 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8ல் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ துலா ராசி, அடுத்தது விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் மேச ராசி, அதுக்கப்புறம்ன்றது ரிஷப ராசி. இங்கே இருந்தால் இதுக்கு பேர் தான் நாகதோஷம். அடுத்த தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். இப்போ செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 7, 8, 12. அப்போ 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ உங்களுக்கு துலா லக்னம். அப்போ அந்த துலா லக்னத்துக்கு 2ஆம் இடம்ன்றதை சொல்கிறது யாருது? விருச்சிக ராசியிலேயோ, 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலேயோ, அடுத்தது 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேச ராசியிலேயோ, அடுத்தது 8வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலேயோ, 12வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலேயோ ராகுவோ அதாவது வந்து இந்த செவ்வாய் இருந்தால் அதுக்கு பேர் தான் செவ்வாய் தோஷம். சரிங்களா? அதே மாதிரி 3வது தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் நிறைய பேருக்கு வந்து தடையாய் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். பார்க்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், வந்துட்டு போகிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், நமக்கு தடையாகவே இருக்கும். என்ன காரணம் கொண்டு போய் ஜாதகம் கொடுத்தோம்னா தாரதோஷம். தாரதோஷம் இருந்தால் திருமணம் தடையாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க? வாழை மரம் வச்சு தாலி கட்டி பரிகாரம் பண்ணிவிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் தாரதோஷம். அந்த தாரதோஷம் எங்கிருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம். பொதுவாக நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம். அந்த 7, 8ல் சனியோ சுக்கிரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தாரதோஷம். பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு யார்? மேச ராசியிலேயோ, அடுத்தது ரிஷப ராசியிலேயோ, மேச ராசி அல்லது ரிஷப ராசி, இந்த 2 ராசியில் எங்கேயாவது சனியோ சுக்கிரனோ இல்லை 2 ஒரே வீட்டில் இருந்தாலும் இதுக்கு பேர் வந்து தாரதோஷம்னு சொல்லுவாங்க, திருமண தடையாகிற தோஷம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 4வது தோஷன்றது புத்திர தோஷம். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்ச உடனே கல்யாணம் ஆகிடும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் புத்திர பாக்கின்றது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தடையாகவே இருக்கும். அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண் இருக்கும் பெண் இருக்காது, பெண் இருக்கும் ஆண் இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2மே கூட இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு ஜோதிடரவே நம்ம பார்த்தோம்னா அவங்க உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குதுங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5வது வீடு தான் புத்திரஸ்தானம். பொதுவாக நம்ம இப்போ துலா லக்னத்துக்கு 5வது வீடு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு கும்பராசியில்
ராகுவோ கேதுவோ இருந்தால் அது வந்து கடுமையான புத்திர தோஷம். அதே வந்து பார்த்திங்கன்னா சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும். சரிங்களா? அப்போ பொதுவாக கும்பராசியில் ராகுவோ கேதுவோ அதாவதுன்றது பார்க்கும்போது சனியோ குருவோ இருந்தால் புத்திர தோஷம். இதனால் நிறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் தடையாகலாம். அது நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா வர்க்க தோஷம். இப்போ ஒரு இடத்துல ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்க்க தோஷம் இருக்குதுங்க, பித்ருக்குள் தோஷம் இருக்குது, பூரி புண்ணி சாபம் இருக்குது, இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி ஆகலை, பெண் சாபம் இருக்குது, இது போல் சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்தால் தோஷம்? லக்னாதிபதிக்கு அதாவதுன்றது 5, 7, 9. பொதுவாக 5, 7, 9ஆம் இடத்துல சூரியனும் சனி ஒன்றா சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் தான் வர்க்க தோஷம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது ராசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேயோ 7வது ராசி மேச ராசியிலேயோ 9வது ராசி மிதுன ராசியிலேயோ சூரியன் சனி ஒன்றா சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்படி சேர்ந்துருந்தால் இதுக்கு பேர் தான் வர்க்க தோஷம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்னம் அப்படின்றது சரலக்னம். துலா லக்னன்றது சரலக்னம். சரலக்னம் அப்படின்னா 2, 7 கூடையவன் மாரகாதிபதி. 2ஆம் இடம் 7ஆம் இடம் தான் உங்களுக்கு மாரகாதிபதி. அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி. உங்கள் ராசிக்கு 2வது வீடு வந்து விருச்சிக ராசி இல்லைங்களா? அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாயுடைய உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ செவ்வாயோடைய அந்தரமோ நடந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், அந்த செவ்வாய் திசா புத்தி அந்தரத்தில் நல்ல பலன்களை கண்டிப்பாக சொல்கிறேன், கொடுக்கவே மாட்டார். சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு 7வது ராசி யார்? விருச்சிக ராசி. அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யார்? அவரும் செவ்வாய் தான். அப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி செவ்வாயுடைய அந்தரம் இது கண்டிப்பாக நடந்ததுன்னா அந்தோட செவ்வாய் திசா புத்தியில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில், உங்களுக்கு 10வது வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசியில் போய் செவ்வாய் மட்டும் உக்காந்துருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வர்க்க தோஷம்தான். ஏன்னா மாரகாதிபதி 10ஆம் இடத்துல போய் உக்காந்தா அதுக்கு பேரும் வர்க்க தோஷம்தான். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், கடக ராசியில் உங்களுக்கு வந்து செவ்வாய் உக்காந்துருக்கிறாருன்னு பாருங்கள், இருந்தாலும் அதுக்கு பேரும் வர்க்க தோஷம்தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக துலா ராசியாக இருந்தாலும் சரி இல்லை துலா லக்னமாக இருந்தாலும் சரி, பொதுவாக ராசிக்கு லக்னத்துக்கு துலா ராசி துலா லக்னத்துக்கு 3, 6, 8, 12. அப்போ உங்களுக்கு 3வது ராசி யாருது? தனுசு ராசியிலேயோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ராசி மீன ராசியிலேயோ, 8வது ராசி ரிஷப ராசியிலேயோ, 12வது ராசி கன்னி ராசியிலேயோ குரு பகவான் இருக்கிறாருன்னு பாருங்கள். குரு நான் சொன்ன மாதிரி இந்த 4 ராசி எந்தெந்த ராசியில்? தனுசு, மீனம், ரிஷபம், கன்னி. இந்த 4 ராசியில் குரு எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சகட தோஷம். உடல் உபாதிகளை கொடுப்பாரு, அதாவது அடிக்கடி ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார். 2வது ஏதோ ஒன்று போனால் ஒன்று ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு பேர் தான் சகட தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எந்த கட்டத்திலையாவது சனியும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். அப்படி சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது, இந்த ராகு கேதுக்குள்ளாரையே எல்லா கிரகம் அடங்கியிருந்தால் நீங்கள் அது உங்களுக்கு பார்த்தா புரியும். ஒரு உதாரணம், இப்போ மேசத்தில் ராகு இருக்கிறாரு, அடுத்தது வந்து துலா ராசியில் கேது இருக்கிறாரு. அப்போ ராகுலிருந்து இந்த துலா, அதாவது இதோடைய மேசத்திலிருந்து துலா ராசி இதுக்குள்ளாரையே ஏதாவது ஒரு சைடு எல்லா கிரகங்களும் எல்லாம் அடங்கியிருந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக காலியாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகம் அடங்கியிருந்தால் இதுக்கு பேர் தான் கால சர்ப்ப தோஷம். இதை ஒரு சிலருக்கு மாறி இருந்தால் கால சர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டிய தோஷங்கள். அப்போ இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்காது, ஒரு சிலருக்கு படிப்பு கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காது,
உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருக்காது. பழமொழி சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைச்சாலும் அதாவது வளர்ச்சி இருக்காது. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி பொதுவாக ஒரு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளை வாழ்க்கையில் கெடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்கள் தான் முதல் காரணமே. வளர்கிறதுக்கு நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம், ஆனால் நம்ம அழியறதுக்கு 4 காரணம் தான். அதில் முதல் காரணம் என்னன்னா இந்த தோஷங்கள் தான். 2வது காரணம் நம்ம சுற்றி இருக்க வேண்டிய மனுஷாக்கள் செய்கிற சதி, அதாவது போட்டி பொறாமை. இது 3வது திசாபுதி கெட்டு போனாலும் நம்ம கஷ்டப்படுவோம். 4வது பார்த்தீங்க அப்படின்னா சனி, 7 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பிடிச்சாலும் கஷ்டம். அப்போ கெடுக்கிறது என்ன? தோஷம், சதி, திசாபுத்தி, 7 சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி சனி. இந்த ஒரு மனிதனுக்கு கெடுக்கிறது காரணமே இந்த 4 தான். அப்போ இதில் ஏதாவது உங்கள் ஜாதகத்தில், உங்கள் சுய ஜாதகத்தில் கெட்டு போச்சா, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய நேர காலம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற மாதிரி நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இதனால் குழந்தை பாக்கி தடையாகும், திருமணம் தடையாகும், வளர்ச்சி தடையாகும், வாழ்வாதாரம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒத்துமை இருக்காது. பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறாலும் ஒற்றை மண்ணை தானே ஒட்டும். அப்போ என்ன காரணம்னா இந்த தோஷங்களை தான். ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்கு காரணமே மெயினாக இந்த தோஷங்களை தான். அதனால் இந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் சரியான ஒரு தீர்வு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இது போல் தகவல் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதை சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.